ஹாய்மா. யூபிஎஸ்சி எக்கனாமினால என்னடா ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், ரொம்ப போரிங்கான சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். இப்போலாம் இல்லைடா இது பக்கா ஈஸி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ இந்தியன் எக்கனாமின்னு பார்க்கும்போது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட், ஒரு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட், அது ஒரு ஹார்டஸ்ட் வேல டீச் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு அது டஃப்பாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஈஸி சப்ஜெக்டை ஒரு போரிங் வேலை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜார்கான் ஃபில்டு வே பாசிபிள். தட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரிக்கியான வேர்ட்ஸை அப்படியே அதுக்கு மீனிங் சொல்லாமல் அதை பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப்படியே ஒரு டாப்பிக்கை ராவா ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் அ ஜார்கான். ஃபுல்லாக வெறும் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஏதோ பெரிய டஃப்பான சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பாலிட்டியை விட, ஹிஸ்ட்ரியை விட, ஜியாகிரஃபியை விட ரொம்ப ஈஸி இது. மற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணணும், நிறைய ஃபேக்ட்ஸ் படிக்கணும். ஆக்சுவலாக எக்கனாமி பார்க்குறதுக்கு நம்பர்ஸஸ் மாதிரி இருக்கும், நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக யூ நீட் என்ன அப்படின்னா அது பேசிக் கான்செப்ட். அது எப்படி இவ்வளோ ஈஸியாக சப்ஜெக்டை புரிய வைக்கலாம், எப்படி ஈஸியாக சப்ஜெக்டை படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, சப்ஜெக்ட் ஹார்டாக இருக்குங்கிறது மேட்ரு கிடையாது. மேட்ரு என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு டாபிக்ஸ். சர்வீஸ் செக்டார்னா என்ன, சப்சிடினா என்ன, அதையுமே பார்த்தீங்கன்னா சப்சிடினா வெறும் கவர்மெண்ட் கம்மி காசுக்கு ஒரு விஷயம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதை தாண்டி சப்சிடி அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக ரொம்ப ஒரு பேசிக்கான டேர்மில் லேமான் டேர்ம்ஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஈஸியான சப்ஜெக்டாக மாறுது. ஸோ இப்போ மெனி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட், ஜிடிபி டிஃப்ளேட்டட், மானிட்டரி ஈஸிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கு, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே அவனுக்கு ஐயோ என்னடா இது சப்ஜெக்ட், இது எப்படி படிக்கிறது, இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக உனக்கு என்ன தேவை அப்படின்னா காமன் சென்ஸ், சிம்பிளாக காமன் சென்ஸ். இப்படி தான் எக்கனாமி ஒர்க் ஆகும். ஸோ ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் போதும். ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஒரு டீச்சர் அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமானது. எக்கனாமி சீரியஸாகவே எப்படி இருக்குன்னானது பக்கா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இட்ஸ் சேலஞ்ச் மாதிரி ஷெட்யூல் ஆச்சு ஓகேவா, ஆன்லைன் சீரீஸும் சரி இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸாக இருந்தாலும் சரி. இந்த சப்ஜெக்ட் ஒன்லி நீட்ஸ் என்ன அப்படின்னா டீப் ரீடிங் தேவையில்லை. இட்ஸ் அ பெரிய பெனிஃபிட்டே அதான். அதில் ரொம்ப டீப்பாக ரீட் பண்ணணும் அவசியமே இருக்காது. ஸோ யூ நீட் என்ன அப்படின்னா ரைட் ரீடிங், நாட் டீப் ரீடிங் கிடையாது, ரைட் ரீடிங், ரைட் அமௌண்ட் ஆஃப் ரீடிங். எந்த புக்கை படிக்கணும், எந்த வீடியோ பார்க்கணும், எவ்வளோ பார்க்கணும், எந்த டைமில் ரிவைஸ் பண்ணணும், எப்படி டெஸ்ட் எடுக்கணும், எது மாதிரி பிவைக்கு பார்க்கணும், பிவைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்கணும், இது மாதிரி விஷயம் தான் இதில் தேவை. ஸோ ரைட் ரீடிங்காக தேவை தவிர நாட் என்ன கிடையாது டீப் ரீடிங் தேவையில்லை. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே எக்கனாமிக்ஸ்க்கு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிப்போம். பேசிக்ஸே தெரியாமல், பேசிக்ஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஃபர்தராக அது மேலே ஒரு ஹேட் தான் கிரியேட் ஆகும், அது மேலே ஒரு வெறுப்போ இல்லை அது புரியாத சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்கும். டெய்லி காலை எழுந்திரிச்சு எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது அது புரியல அப்படின்னா டெய்லி மைண்டில் அப்படியே அதோட கல்மினேட் ஆகிட்டே இருக்கும், அது சேர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு எக்கனாமிக்ஸ் புரியாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நியூஸ் பேப்பர் வெரி ஈஸிமா. ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பரில் 1 or 2 ஆர்டிகல்ஸ் கூட எக்கனாமியில் பிரயோஜனமாக இருக்காது. எல்லாமே அது கம்பெனி ஆர்டிகல்ஸ், அந்த கம்பெனி இப்படி போச்சு, இந்த கம்பெனி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எக்கனாமியில் யூபிஎஸ்சிக்கு தேவையான கண்டென்ட் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ் சைடில் நியூஸ் பேப்பரில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே எது தேவை எது தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது இல்லையா. ஸோ நம்மகிட்ட இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ஃபோமோ அப்படிங்கிறது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். பட்ஜெட் அதையும் எடுத்துக்கிடுவேன், எக்கனாமிக் சர்வே அதையும் எடுத்துக்கிடுவேன். ஓகே, நிறைய மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரமேஷ் சிங் மாதிரி புக்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூ ஹியூஜ், அது ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் டேர்மும் அப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டாப்பர் மேபி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜும் அவங்களோட எப்படி அவங்களோட பேரண்ட்ஸஸ் யார், எந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிறாங்க, இது மாதிரி விஷயம் வச்சு ஒரு புக் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு தெரியும். எந்த அளவுக்கு நம்ம காலேஜஸில் அந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறோம், இல்லைனா ஸ்கூல் லைஃப்பில் எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிருக்கிறோம், யார் எடுத்தாங்க, இதெல்லாம் வச்சு கூட ஒரு புக் நமக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா அதான் டிசைட் பண்ணப்படும். ரமேஷ் சிங் மாதிரி புக்ஸை நிறைய படிக்கிறதோ இல்லைனா ரொம்ப பல்கியான புக்ஸஸ் தேடி போகிறதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கம்மியாக வருது அப்படிங்கிறதுக்காக புக்ஸ் அதிகப்படுத்தக்கூடாது. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஐயோ அது மிஸ் ஆயிருமோ இது மிஸ் ஆகுமோ அப்படிங்கிற தாட் இருக்கக்கூடாது. சிம்பிளாக என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஆக்சுவலாக படித்தா போதும். அது எப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியாகவும் ரீட் பண்ணுறது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் கணேஷ் புக்கு மாதிரி யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவுமே படிக்க மாட்டேன் அப்படியும் டாப்பர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒரு டாப்பர் அட்வைஸ் பண்ணாங்க நாங்கள் படிக்கிற டைமில். ஸோ அவங்க வந்து இப்போ கேரளாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அவங்க கிளாஸஸ் எடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா சங்கர் கணேஷ் மாதிரி புக்கு போதும்னாங்க. எனக்கு லேட்டராக தான் தெரியும் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க பேக்ரவுண்டே பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ். ஸோ பேக்ரவுண்டு காமர்ஸை வச்சுட்டு சும்மா ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும் சங்கர் கணேஷில் இல்லையா. ஸோ அது தட்ஸ் அ ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா வித் டாப்பர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா என்னது என்சிஆர்டி ரீட் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு. அது ப்ராப்ளம் என்னென்னா அது எப்படி பண்ணாங்க, அது ஹவ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி சூட் ஆகும், அது நம்ம பர்சனலைஸ் பண்ணும்போது நான் இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எது மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத அந்த சைடில் மிஸ் ஆயிடுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சிசாட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மாதிரி. ஸோ பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேசிக்ஸ் முடியுமோ அந்த அளவுக்கு பேசிக்ஸ்லேருந்து போகும்போது தான் ஒரு டாப்பிக்கை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோ சீரியஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த சீரியஸில் நாங்கள் எக்கனாமி எப்படி பக்கா ஈஸியாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கம்ப்ளீட் ரீசெட், எக்கனாமி எப்படி நீ பார்க்குற அதை தமிழ் லாங்குவேஜில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரீசெட் பண்ணி அதை சிம்பிளாக கொடுக்கறதுக்கு பண்ண போகிறோம். ஸோ இதில் எக்கனாமி எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லாஜிக் சப்ஜெக்ட் மாதிரி. லாஜிக்னா ஜஸ்ட் உன்னோட திங்கிங் ப்ராசஸஸ் மூலமாகவே ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எது மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி எனக்கு அதில் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரிப்பீட்டடாக அந்த வேர்ட்ஸை என்னென்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கும்போது அதுக்கான மீனிங்கையும் ரிப்பீட்டடாக சொல்லும்போது அதுக்கான பேசிக்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எவ்வளோ காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் இருந்தால் கூட அதுக்கான மீனிங் நம்ம எடுத்துக்க முடியும். வாட் யூ நீட் இஸ் என்னன்னா பேஷண்டாக பொறுமையாக ஃபுல் கிளாஸஸையுமே என்னது கவனிச்சு அது மூலமாக லாஸ்ட்டில் என்ன டெஸ்ட் இருக்கோ எப்போ டெஸ்ட் இருக்கோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது இது மாதிரி ஃபுல்லாக வந்து என்னது அது கோர்ஸை யூட்டிலைசஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்னது எக்கனாமி எப்படி தெரியும்னா என்னது பக்கா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நோ மோர் கன்ஃபியூஷன்ஸஸ் இல்லாமல் எவ்ரிடே லாங்குவேஜஸில் சிம்பிள் லாங்குவேஜஸில் தமிழில் உனக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக பேசிக்ஸ் திங்ஸஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது என்னோட பொறுப்பு. ஓகேவா. ஸோ சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸஸ் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட் ஃபாஸ்டர் கம்ப்ளீஷன். ஹிஸ்ட்ரி மாதிரியோ பாலிட்டி மாதிரியோ படிக்க வந்துகிட்டே இருக்குது. ஸ்பெக்ட்ரம் புக்கை மட்டும் ஹிஸ்ட்ரிக்கு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உட்காரலாம், ஒரு 1000 pages இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 50 பேஜ்னாலுமே 20 days ஆகுது ஒன் ரீடிங்க்கு. ஸோ அதுலேருந்து எவ்வளோ நம்ம ரீட்டைன் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் மார்க் தான். ஸோ சேம் ஃபார் பாலிட்டி வந்து ஒரு பெரண்டியல் சப்ஜெக்ட் மாதிரி எவ்வளோ படித்தாலும் வேணாது தீரவே தீராது, இன்னமும் டவுட்ஸ் இருக்கும், இன்னமும் போயிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக அந்த சப்ஜெக்ட் அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, இட்ஸ் ஈஸி, தட்ஸ் ஆல்சோ ஈஸி தான். பட் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது எக்கனாமி ரொம்ப 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 ஈஸிமா. கம்மியாக படித்தா போதும், அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட், லாஜிக்கல் சென்ஸ். ஒன்ஸ் ஒரு த்ரெட்டை பிடிச்சிட்டேன் வச்சுக்க, இதுதான் மேட்டர்னு பிடிச்சிட்டேன் அப்படின்னா எக்கனாமி ரொம்ப 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 எப்படி இருக்குன்னா அது ஈஸியாக இருக்கும். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஐ எம் ப்ராமிசிங் இட். ஓகேவா. ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸு கான்செப்ட் கிளாரிட்டி கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஜிடிபினா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா என்ன அப்படின்னு பேசிக்ஸாக என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க போகிறோம். சிம்பிளாக தமிழில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், ஏன்னா என்னது தமிழில் கொஸ்டின் இருக்காது. அதனால் ஸ்டில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் இருந்தால் கூட ரிப்பீட்டடாக அந்த வேர்டை கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த வேர்டு என்ன ஆயிரும்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். யூபிஎஸ்சி எக்ஸாமில் அவன் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறானோ அந்த கொஸ்டினுக்கு தகுந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எதெல்லாம் பிஒய்க்யூவில் கேட்குறானோ அந்த பிஒய்க்யூ பேஸ்டாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸு. ஸோ அது போக அந்த பிஒய்க்யூ பேஸ்டாக ஃபியூச்சரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம், என்னென்ன கான்செப்ட்ஸ்லேருந்து அவன் வந்து எவால்வ் ஆகி போகலாமோ அந்த கான்செப்ட்டும் கவர் பண்ணிடுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பட்ஜெட் கவரேஜ், எக்கனாமிக் சர்வே, ஆர்பிஐ ரிப்போர்ட்ஸு, கரண்ட் ஈவெண்ட்ஸஸ், இது எல்லாமே அப்பப்போ கவரேஜஸோட இருக்கும், அப்டேட்டடாகவும் இருக்கும். ஸோ எந்த விஷயம் வந்து ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணிட்டோம், ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டோம், இல்லைனா ஆஃப்லைன் கிளாஸஸில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூட ரிட்டர்னாக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே டாப்பிக்கில் ஏதாச்சும் எவால்வோ இல்லைனா புது கரண்ட் அஃபேர்ஸஸோ அப்டேட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கும் தனியாக வீடியோஸஸ் ரெடி பண்ணி ஓகே அந்த கான்செப்ட்ஸை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ்மா எதையுமே விட்டு வைக்க போகிறதில்ல. பிலிம்ஸு மெயின்ஸுன்னு எதுவுமே விட்டு வைக்காமல் ஈவன் இன்டர்வியூக்கு கூட உனக்கு தேவையான கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஃபுல் கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் அ க்ரோத். என்ன க்ரோத்னா என்ன,
ஸோ ஜிடிபினா என்ன, செக்டார்ஸ், பிரைமரி செக்டார் சிம்பிளாக என்னது, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி செக்டார்ஸ் என்ன, பேங்கிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபிஸ்கல் பாலிசி, எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ், சோஷியல் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, பிலிம்ஸ், மெயின்ஸ்னு எல்லா டாபிக்ஸுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கவர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட்னு சொல்லும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக எம்சிக்யூஸஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறமும் அதுக்கான எம்சிக்யூஸஸ் அண்ட் வீக்லி என்னது டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ஹோல் டாபிக்ஸை செக்ஷன் வைஸஸாக பிரிச்சுட்டு அதில் டெஸ்ட், நெக்ஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டுமே கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் ஆன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிலிம்ஸ் சும்மா எம்சிக்யூ மட்டும் இல்லாமா, ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா எக்கனாமியை பக்காவாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். எக்கனாமியை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சு, பெட்டரான கிளாரிட்டி இருக்கும்போது எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் கேட்டால் ஈஸியாக வந்து எழுதலாம். ஆனால் பேசிக் கான்செப்ட்ஸோட மெயின்ஸில் மோஸ்ட்லி கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் தான். அப்ளிகேஷன் பார்ட் வெரி ஈஸி. பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணடா கூட என்ன பண்ணலாம், மெயின்ஸ் ஆன்சர்ஸ் எழுதலாம். ஸோ மெயின்ஸ் ஆன்சர்ஸ் எப்படி கம்மியாக படிச்சு, ஆக்சுவலாக பிலிம்ஸ்க்கு தான் நிறைய ரீட் பண்ணணும். ஏன்னா எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணலாம், எந்த டாபிக்ஸ் வேணால் கேட்கலாம் எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கும்போது. ஆனால் மெயின்ஸ் வரும்போது மோஸ்ட்லி என்ன இருக்குன்னா வந்து ஜென்ரல் டாபிக்ஸஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த கண்டென்ட் எப்படி கொடுக்குறது, ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா என்ன, ஸோ அதுக்கான சிக்னிஃபிகன்சஸ் என்ன இருக்குது, சேலஞ்சஸஸ் என்ன இருக்குது, இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு இப்போ ஆல்ரெடி பிஎஸ்சிஆருக்கு வந்து லைவாகவே வந்து சொல்லியிருந்தோம் நம்ம எப்படி பீப்புள்ஸஸ் வந்து ஈவன் 1 or 2 வீக்ஸில் இம்ப்ரூவ் ஆகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி உன்னை இம்ப்ரூவ் பண்ண வச்சு உன்னை ஆன்சர் இது வைக்கிறது தான் என்னோட என்னவாக இருக்கும்னானது ஒர்க்காக இருக்கும். ஸோ இதில் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், எப்படி சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, டயக்ராம் யூஸ் பண்ணுறது. ரீசெண்ட் டைமில் யூபிஎஸ்சியில் சார்ட்ஸ் டயக்ராம்ஸ்லாம் ரொம்ப என்னது ப்ரிவலண்டாக இருக்குது மெயின்ஸ் எக்ஸாம்ஸில். ஸோ அது மாதிரி சார்ட்ஸ் டயக்ராம்ஸ் எப்படி ஒன்றால் கிரியேட் பண்ண வைக்க முடியும், இல்லைனா என்னது எப்படி ஈஸி டயக்ராம்ஸஸ் ஆல்ரெடி கொடுத்து அதை எப்படி வந்து நம்மளோட ஆன்சரில் எம்பெடட் பண்ணலாம், எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் என்னது ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட்டு ஒவ்வொரு என்ன அப்படின்னா என்னது GS3க்கான ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் சரி, என்னது எக்கனாமிக்கான என்னது 100 கொஸ்டின்ஸோட வித் கரண்ட் அஃபேர்ஸோட இருக்கிற மார்க் டெஸ்ட்ஸும் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் டீச்சிங் பண்ணப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸை நமக்கு வந்து ஃபுல்லாக பேசிக்ஸ் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, இன்ஃப்ளேஷன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஜிடிபி ஃபேக்டர் காஸ்ட்னா என்னது, சிஆர்ஆருக்கும் எஸ்எல்ஆருக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, இது மாதிரி விஷயம். இதெல்லாம் கிளாஸஸ் எடுத்துக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். சிஆர்ஆர்லாம் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி ஈஸிமா, அந்தளவு ஈஸியான டாபிக்ஸ் அது. தட்ஸ் அதுக்கு தான் இந்த சீரியஸோட நேமே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பக்கா ஈஸின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதோட தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டாபிக்ஸஸ். இதே எஸ்எல்ஆர் சிஆர்ஆரை எதுக்கு தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக அட்வான்ஸாக வந்து பார்க்குறது. ஸோ ஜிடிபேட் ஃபேக்டர் காஸ்ட்டா இல்லை ஜிடிபேட் மார்க்கெட் காஸ்ட்டா, அதுனா என்ன, யார் யூஸ் பண்ணுறா, நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர்ஸஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸஸ்லேயும் ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குவாலிட்டி ஸ்டடி மெட்டீரியல். ஒவ்வொரு கிளாஸஸ் முடியும் போதும் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிடிஸஸ். பிபிடி இருக்கும் போது பிபிடியில் ஒரு பிக்சரைசஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால ஒரு டயக்ராமோட இமேஜோட இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸி என்ன ஆகும்னா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 பேஜ் நோட்ஸ். ஸோ ரிவிஷனுக்காக 1 பேஜ் நோட், ஒவ்வொரு எக்கனாமிக் டாபிக்ஸ்க்கும் ஒரு 1 பேஜ் நோட் ரிவிஷன் வைசஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பைல்டு டேட்டா, என்னென்ன ரீசனாக இருக்கிற டேட்டா என்னென்ன இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரீசன்ட் டைமில். ஸோ அது உனக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஓரியன்டாக என்னென்ன டேட்டா தேவைப்படுமோ அப்டேட்டட் டேட்டாவையும் டேட்டா புக் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ லாங்குவேஜ் அண்ட் அக்சசபிலிட்டி, ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணலாம், எப்போ வேணால் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் அ சிம்பிள் லாங்குவேஜில், நம்ம லாங்குவேஜில் தமிழில். ஸோ 100% ஃப்ரீமா ஆன்லைனில் கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீ, ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஈவன் தமிழ் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாமே அக்சஸ் பண்ணலாம் ஃப்ரீ. ஸோ ஈவன் மெட்டீரியல்ஸு, நோட்ஸு, 1 பேஜஸ் எல்லாமே. பட் அவனுக்கு பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா, பர்சனலைஸ்டாக மென்டர்ஷிப் வேணும்னா ஆஃப்லைனில் வரணும் அப்படின்னா யூ ஷுட் என்னது ஆஃப்லைன் கிளாஸை கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸில் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஒரு மென்டர்ஷிப்பும் மோட்டிவேஷனும் இருக்கும். உனக்கு பர்சனலைஸ்டாக உனக்கு என்ன தேவைப்படும், பர்சனலைஸ்டாக உங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை கன்சிடர் பண்ணி அதுலேருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது, ஓகே இவ்வளோ போதும், இம்ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்னா இவ்வளோ போதும் அப்படிங்கிற விஷயத்தையுமே ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் டூ மச்சாக. ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து சொல்லுவாங்க எனக்கு அதில் நான் படிக்கலை, இதில் எனக்கு போயிடுச்சு, நான் மேப் பார்க்கலன்னு ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னான். ஸோ மேப் பார்க்கல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மேப்பில் இருந்து அவங்க பார்த்தாலுமே மேப் வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு டாபிக் தான். அது இல்லை ரீசன் ஆக்சுவலாக அவங்க வந்து கிளியர் பண்ணாததுக்கு. ஸோ ஆக்சுவல் ரீசன் என்ன, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு இல்லாமல் ஆக்சுவல் ரீசனை கண்டுபிடிச்சு ஸோ அதுக்கான என்ன சொல்யூஷன் டயக்னோசிஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா அது மென்டர்ஷிப்போட நோக்கம் அப்படிங்கிறது. ஸோ எக்கனாமிக் பியூர் எக்கனாமிக்ஸ் மட்டும்னாலும் ஓகே.
ஸோ மென்டர்ஷிப் மோட்டிவேஷனில் ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு இல்லாமல் ஃபோக்கஸாக எப்படி வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஃபோக்கஸ் என்னது ஒரு கிளாஸஸ் ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு எப்பப்போ வந்து என்னது கன்சிஸ்டன்சி இல்லாமல் அப்பப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் வரும், பர்சனல் ப்ராப்ளம்ஸஸ் வரும், இதெல்லாம் தாண்டி ஒரு கன்சிஸ்டன்சியான ஹோல் சப்ஜெக்டை பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீசஸ் ஆகும் தெரியுமா. அந்த இன்க்ரீசஸ் ஆகுறதுக்கு ஒரு மென்டரோட ஒரு மென்டர்ஷிப்போட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்குமே வந்து என்ன அப்படின்னா இந்த ஆஃப்லைன் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஆன்லைனில் கூட படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து மென்டர்ஷிப்பை அக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வேல்யூ அடிஷன்ஸ் சொல்லும்போது கார்ட்ஸ் ஃப்ரம் எக்கனாமிஸ்ட். ஸோ ஆல்ரெடி என்னோட கார்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கிறோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் எப்படி கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்னு வரும்போது தியரி அப்ளிகேஷன் லிங்கேஜஸ் எப்படி கொடுக்கலாம், அதாவது தியரியையும் அப்ளிகேஷனையும் ஒரு தியரி பேசிக் கான்செப்ட் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிளோட எப்படி ரெண்டையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து என்னது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். இந்த சப்ஜெக்ட் கனெக்ஷன்ஸ். ஸோ மென்டார்ஷிப்னு வரும்போது கால்ஸ் கொடுக்குறோம், தியரி அப்ளிகேஷன் லிங்கேஜஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி. ஸோ அதில் என்னென்னா இன்டர் சப்ஜெக்ட் கனெக்ஷன்ஸ். ஸோ இன்டர் சப்ஜெக்ட் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த பாலிட்டியில் இங்கே படிக்கிற விஷயம் பாலிட்டி எப்படி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்லேயே வரும், பாலிட்டிலேயே வரும். ஸோ இது எப்படி இன்டர்லிங்கிங் பண்ணுறது, இது எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கிறது அப்படிங்கிற விஷயமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்லைன் லேர்னிங் ஆப்ஷன்ஸ் வரும்போது ஸோ 1000 rupees ஃபீஸ் ரொம்ப ரொம்ப மினிமல் ஃபீஸ் மாதிரி. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து மினிமல் ஃபீஸு அதுவுமே பார்த்தீங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஸோ ஒன்லி 40 ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த பேசிஸில் 1000 rupeesக்கு இந்த எக்கனாமிக் சீரியஸ் சொல்லலாம். இல்லை உனக்கு ஓகே ஃபஸ்ட்டு ஆன்லைன் சீரியஸை பார்த்துட்டு உனக்கு ஓகே அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சரி ஆஃப்லைனில் போனால் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ சும்மா வந்து மார்க்கெட்டிங் அப்படி அந்த கிமிக்ஸ்லாம் இல்லை. 1000 rupees 40 ஸ்டூடெண்ட்ஸஸ் எடுத்து எப்படி அவனை ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆன்லைன் கிளாஸஸ் உனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா யூ கேன் கம் டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ். ஒன்ஸ் ஆஃப்லைன் வந்துட்டு அப்படின்னா யூ வில் நாட் என்ன அப்படின்னா ரெக்ரெட் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிக்கலையா அவ்வளோ காஸ்ட்டையுமே ஃபுல் அமௌண்ட்டையுமே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஐ வில் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட், நோ கொஸ்டின்ஸ் ஆக்ஸ். என்ன கொஸ்டின் உனக்கு ஏன் பிடிக்கல வைக்கல கூட என்னது நீயா சொன்னால் ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீ பிடிக்கல எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னீங்க அப்படின்னா 1000 rupees நீ ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இன்னமும் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து நெக்ஸ்ட் வர கண்டென்ட்டுமே உங்களுக்கு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி இருக்கும். இனிமேல் எக்கனாமி ஈஸிடா, பக்கா ஈஸிடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் சிஸ்டம்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஹோல் வீடியோ சீரியஸஸ் கிளாஸ் சீரியஸஸையும் ஆன்லைனாலும் சரி ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதை ஆல்ரெடி 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே டீச் பண்ணியிருக்கிறோம் இதே எக்கனாமிக்ஸை. ஸோ அதே எக்கனாமிக்ஸை அது ஒர்க் ஆனதுனாலையும் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமும் கிரியேட் பண்ண போகிற ஒரு கோர்ஸ். இது எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருமே ஈஸியாக திங்க் பண்ணணும், எல்லாருக்குமே அது ஈஸியாக இருக்கும் இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் இது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான், இதுதான் 0 எபிசோடு. இது ஜஸ்ட் இந்த கோர்ஸில் என்ன இருக்குது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். எக்கனாமிக் பக்கா ஈஸி அப்படிங்கிறத யூபிஎஸ்சி எக்கனாமிக்ஸ்க்கு எப்படி பக்கா ஈஸி அதை மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்டிங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அந்த இனிஷியேட்டிவ் பற்றி அண்ட் பீப்புள்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆன்லைனில். நீ ஆஃப்லைன் வரும்போது அது கொடுக்க வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக 10,000 rupees அப்படிங்கிறது ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கீப் லேர்னிங், கீப் வாட்சிங். ஓகே, தேங்க்யூ.